நேத்து வரைக்கும் எந்த ரகசியமும் இல்லாம, உங்களிடம் எல்லாவற்றையும் இயல்பா பகிர்ந்து கொண்ட ஒருத்தர். அது உங்க குடும்ப உறுப்பினராக இருக்கலாங்க. இல்லைனா, பல வருடங்களா உங்களுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக் கொண்ட மிக நெருக்கமான நண்பரா கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு நாளு அவர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் விலகுவது போல உங்களுக்கு தோணியிருக்கா? முகத்தில் ஒரு சிறிய மாற்றம் தெரிஞ்சாலும், அவர்களின் பேச்சுல ஒரு சுருக்கம் இருக்குங்க. நேற்றைக்கு இருந்த அந்த உரிமை இன்னைக்கு இருக்காது. ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர் உங்களுக்கு நடுவுல முளைத்திருப்பத உங்களால மட்டும் மிக துல்லியமாக உணர முடியும். நான் ஏதோ பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு அவர்கள் ஒரு ஒற்றை வரியில் உங்கள தாண்டி போகலாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பெரிய இடைவெளியை, அந்த புதிய தயக்கத்தை கடகராசிக்காரர்களால் உடனடியாக உணர்ந்துவிட முடியும். ஏன்னா, மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளுணர்வு வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. இந்த மாற்றம் உங்களுக்குள் ஒரு பெரிய புயலை உருவாக்கும். ஏன் இப்படி மாறுகிறார்கள்? இந்த கேள்வி உங்களை இரவெல்லாம் தூங்க விடாம செய்யுங்க. நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உங்கள் மனம் பின்னோக்கி போய் தேடும். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேனா அப்படின்னு உங்களையே நீங்க பலமுறை கேட்டுக்கொள்வீர்கள். ஆனால் விடை கிடைக்கவே கிடைக்காது. இது உங்களுக்கு நடந்திருக்குங்களாங்க? நடந்திருந்தா சொல்லுங்க. இப்படி நடந்தவுடன் கடகராசிக்காரர்களின் மனம் உடனே ஒரு கணக்கு போட ஆரம்பிக்கும். நான் இவங்களுக்காக இவ்வளவு செய்தேன். என்னோட நேரத்தை, என்னோட உழைப்பை, என்னோட பணத்தை, எல்லாவற்றையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கொடுத்தேன். ஆனால் எனக்காக வாழாமல் இவர்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆனால் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் இவ்வளவு சீக்கிரமா இந்த நன்றியை மறந்து விட்டாங்களே, அப்படித்தானே தோணும். அந்த வலி நியாயமானதும் தான். உங்கள் கண்ணீரில் எந்த பொய்யுமே இருக்காதுங்க. உங்களுடைய கண்ணில் வர்ற அந்த கண்ணீரில் ஒரு பொய் இருக்கவே இருக்காது. ஆனால் நிஜம் நீங்கள் நினைப்பது போல இல்லைங்க. ரியாலிட்டி என்ன? அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லைங்க. உங்களை அவர்களுக்கு பிடிக்காமல் போகவில்லை. அவர்களுக்கு வேறு புதிய நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் என்றும் அர்த்தம் இல்லை. உடனே நீங்கள் அதைத்தானே யோசிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மூச்சு திணற ஆரம்பித்து விட்டார்கள். யாரால? உங்களால. இது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் மறுக்க முடியாத உளவியல் உண்மை. புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆசைக்கு ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சீக்கிரமாக வளர வேண்டும். அதற்கு எந்த ஒரு குறையுமே வந்துவிடக்கூடாது. அது எப்போதுமே பார்க்குறக்கு பசுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க? தினமும் காலையில், மதியம், சாயந்தரம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த செடியோடைய வேரில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தா, காலையில், மதியம், சாயங்காலம் அப்படின்ட்டு கேப்பே விடாமல் அந்த வச்ச செடியோட வேரில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த செடி வளருமா? வளராது. ஏன்னா அதோட வேர் அழுகி போய்விடும். ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது கூட ஒரு அளவு இருக்கிறது இல்லையா? எப்போது தண்ணி ஊற்ற வேண்டும், எப்போது அந்த மண்ணை காய விட வேண்டும் என்ற ஒரு இடைவெளி இருக்கிறதுங்க. மனிதருடைய உறவுகளும் அப்படித்தான். ஆனால் கடகராசிக்காரர்களுடைய அன்பின் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? உங்களுக்கு அன்பை அளந்து கொடுக்கலாம் தெரியாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு என்பதற்கு ஒரு தனி அகராதியே இருக்கு. எதிரில் இருப்பவர்கள் வாயை திறந்து எனக்கு இது வேண்டும், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும் வர உங்களால் வெயிட் பண்ண முடியாது.
நீங்க அது வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்க மாட்டீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே எப்படிங்க? அவங்க உங்ககிட்ட கேட்பதற்கு முன்னாடியே அதை செய்துவிட வேண்டும் என்று உங்களுடைய மனம் துடிக்கும். அவர்கள் முகத்தில் ஒரு சின்ன கஷ்டமோ, ஒரு வாட்டமோ தெரிந்தால் போதும். உங்களுடைய உலகமே இருண்டு விட்டது போல நீங்க துடிப்பீர்கள். அந்த வலியை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு வந்து தேவையோ இல்லையோ, ஏதேதோ செய்யத் தொடங்குவீர்கள். பார்ப்பதற்கு வந்து இது ஒரு உன்னதமான ஒரு குணம். இந்த உலகத்தில் இப்படி ஒரு அன்பு கிடைக்க எல்லோரும் தவம் கிடக்க வேண்டும் என்று தான் தோன்றும். ஆனா, இதை வந்து பெறுபவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? உங்ககிட்ட இது எல்லாம் வாங்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று என்னைக்காவது நீங்க நிதானமா யோசிச்சதுண்டா? ஆரம்பத்தில் இந்த அதீத அக்கறை வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அத ரொம்ப பாதுகாப்பானதா உணர்வார்கள். நம்மள வந்து பார்த்துக்கொள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்ற ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால், இந்த நாட்கள் எல்லாம் நகர நகர, காலம் அப்படியே போக போக, இது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் நீங்கள் அத்துமீறி நுழைவது போல அவர்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நான் என் பிரச்சனையை வந்து நானே பார்த்துக் கொள்கிறேன். நீ ஏன் என்னோட வாழ்க்கையில எல்லா முடிவுகளிலும் வந்து நிற்கிற? நீ ஏன் மூக்க நுழைக்கிற? அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத மன அழுத்தம் அவர்களுக்குள்ள உருவாகுங்க. அந்த அழுத்தம் தான் காலம் போக போக எரிச்சலாக மாறி பின்பு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான இன்னொன்று புரிஞ்சுதுங்களா? நீங்க குடுக்குற அந்த அஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கே காலம் போக போக எரிச்சலா மாறி, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நிரந்தரமான ஒரு இடைவெளியா மாறுகிறது. சரி, இது எப்படி நடக்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். உங்கள் நண்பரோ, இல்லைன்னா உங்க தம்பியோ, இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோ வேலை இல்லாம கஷ்டப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அவர் வந்து உங்ககிட்ட எனக்கு அது வேணும், இது வேணும்னு உதவி கேட்கவில்லை. ஆனா, உங்களால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. உண்மையான கடகராசிக்காரங்க மனசை விட்டு சொல்லுங்க, உங்களால இருக்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? நீங்களாகவே முந்திக்கொண்டு அவருக்கு ஒரு ரெஸ்யூம் தயார் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் அவங்களுக்காக போய் நீங்களா வாலண்டியரா பேசுவீங்க. இன்டர்வியூக்கு செல்ல அவங்களுக்கு நல்ல இப்போ ட்ரெஸ் இல்லைன்னு வைங்க, அவங்களுக்கு நல்ல உடைகள் இல்லை என்றால் கூட உங்களோட பணத்தை போட்டாவது அவங்களுக்கு ஒரு நல்ல உடைகளையோ இல்லைன்னா அவங்களுக்கு தேவையானதையோ வாங்கி கொடுப்பீர்கள். அந்த இன்டர்வியூ நடக்கும் நாள் வரை அவரை வந்து தினமும் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுவீங்க. இதெல்லாம் முடிஞ்சு முடிவில் அவருக்கு வேலை கிடைத்து விடுகிறது. இப்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? நாம் இவருடைய நட்பும் இனி உலகத்திலேயே மிகச்சிறந்த நட்பாக மாறிவிடும். அதாவது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு உலகத்திலேயே மிகச்சிறந்த நட்பாக மாறிவிடும். அவர் வந்து காலம் முழுவதும் இந்த அன்பை நினைத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? வேலை கிடைத்த சில மாதங்களிலேயே அவர் வந்து உங்களை சந்திப்பதை தவிர்க்க ஆரம்பிப்பார். உங்களுடைய போன் கால்களை எடுக்க தயங்குவார். எடுத்தாலும் ஏதோ கடமைக்கு பேசுவது போல, கூப்பிட்டானே அப்படின்ட்டு கடமைக்கு பேசுறது மாதிரி பேசுவார். அவர் ஏன் இப்படி செய்கிறார்? அவர் வந்து கெட்டவராங்க? இல்லை. நீங்கள் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தாமாகவே முன்வந்து நீங்கள் செய்த அந்த அளப்பரிய தியாகங்கள் அவருக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமான கடனை, ஒரு எமோஷ்னல் டெபிட்டை உருவாக்கிட்டுதுங்க. பணத்தை வந்து ஒருவரிடம் கடனாக வாங்கினால் சிறிது காலம் கழித்து அதை திரும்ப கொடுத்துவிட்டு நாம் நிம்மதியாகி விடலாம். ஆனால் நீங்கள் கொடுத்தது வந்து வெறும் பணம் அல்லங்க, உங்கள் உயிரை, உங்கள் நேரத்தை, உங்கள் அக்கறையை. இந்த கடனை அவர் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? எந்த காலத்திலும் இதை திருப்பி கொடுக்கவே முடியாது என்ற குற்ற உணர்ச்சி அவரை அழுத்தத் தொடங்குங்க. ஒவ்வொரு முறை உங்களை பார்க்கும்போதும், எப்பெல்லாம் அவர் உங்களை பார்க்குறாரோ, இவருக்கு நம்ம நிறையா கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுமை வந்து அவருடைய மனதிற்குள் எழும். அவர் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இயல்பாக பேச நினைச்சாலும் அந்த பெரும் தியாகம் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மலை போல உங்களுக்கு நடுவில் வந்து நிற்குங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில்
அப்படி வர்ற அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க, அந்த மாபெரும் சுமையிலிருந்து விடுபட அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி என்னங்க? அது என்ன? உங்களை விட்டு விலகி போவது தானே. நியாயம் தானே. அவர்கள் உங்களை வெறுக்கவே இல்லை. உங்கள் அன்பின் பாரம் தாங்காமல் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள தள்ளி நிற்கிறாங்க. அவ்வளோதான். பெருசா ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்த மிகச்சிறந்த விஷயமே உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது கெஸ் இருக்கா? ஏன்னா நீங்கள் செஞ்ச மிகச்சிறந்த விஷயமே உங்களுக்கு எதிராக திரும்பும் முரண்பாடு இங்கே தான் ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுங்களா? சரி, கடகராசிக்காரர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இதையெல்லாம் செய்கிறார்களா? உண்மையை சொல்லப்போனால் என்னங்க அது? இல்லை. கடகத்திடம் ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல் இருக்கிறது. அதை மைண்ட் ரீடிங் ஃபலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் மனதை அவர்கள் வாசிப்பார்கள் என்ற தவறான எதிர்பார்ப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் ஒரு வழியில் இருக்கிறீர்கள் என்றால் அதை வாய்விட்டு சொல்ல மாட்டீர்கள். நான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்கிறேன். நான் அவர்கள் முகத்தை பார்த்தே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கண்டுபிடிக்கிறேன். அதுபோல என் அமைதியை வைத்தே அவர்கள் என் தேவையை புரிந்து கொள்ள மாட்டார்களா அப்படின்னு உங்கள் மனசு ஏங்கும். கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க. இது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், மனிதர்களால் மற்றவர்களின் மனதை வாசிக்க முடியாது. 100% இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லோருக்கும் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை போராட்டம், உங்களுடைய வேலைப்பளு, மன அழுத்தம் என்று 1008 விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. அவர்கள் உங்களை கவனிக்க தவறுவது உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் கிடையாது. பல நேரங்களில் அது அவர்கள் கண்ணுக்கே தெரியாதுங்க, தெரியறது இல்லை. தட் இஸ் ரியாலிட்டி. நீங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்துவிட்டு அவங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்களே எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சுட்டு பதிலாக ஒரு சின்ன அன்பையோ ஒரு ஆறுதலான வார்த்தையையோ மனதிற்குள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். கரெக்டுங்களா? உண்மையா? அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய கணக்கு புத்தகம் திறக்கப்படும். நான் கடந்த வருடம் அவனுக்கு இதை செஞ்சேன், அவன் இப்போது எனக்கு இதை கூட செய்யவே இல்லையே, இப்படிங்கிற ஒரு கணக்கு மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்குதா? ஆனால் இதை நீங்கள் வெளியில் யாரிடமுமே சொல்ல மாட்டீர்கள். என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக யார்கிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற என்ன மிஸ்டேக் தெரியுமா? உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே போட்டு புழுங்குவீர்கள். இந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக மாறும்போது கடகம் எடுக்கும் அடுத்த ஆயுதம்தான் உறவுகளை முழுமையாக சிதைத்து விடுகிறது. அதுதான் மௌனம். ஒரு கட்டத்தில் எதிரில் இருப்பவர் தொடர்ந்து உங்களை காயப்படுத்துகிறார், அப்படி இல்லையா உங்களை அலட்சியப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு தோணிருச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட மாட்டீங்க, அவங்க சட்டையை பிடிச்சு கேட்கவே மாட்டீங்க. ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு அழக்கூட மாட்டீர்கள். சரி, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவீங்க? மாறாக அதே மாதிரி, அதாவது எப்படின்னா, இப்போது உங்களுக்குள்ளேயே உங்கள் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு உங்களை நீங்களையே வருத்திக்குவீங்க. எல்லா தொடர்புகளையும் துண்டித்து கொள்வீங்க. நீங்கள் ஃபோன் செய்தால் எடுக்க மாட்டீங்க, நேரில் பார்த்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ரோபோட் போல பேசிட்டு விலகி விடுவீர்கள். உங்களை சுற்றி ஒரு பெரிய இரும்பு சுவரை நீங்களே உங்களுக்காக, அடுத்தவங்க கட்ட மாட்டாங்க, நீங்களே உங்களுக்காக கட்டிக்கொள்வீர்கள். சரி, இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை மட்டும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் மௌனமாகிறீர்கள்? மேலும் காயப்பட்டு விடக்கூடாது, உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற பயத்தில் தான் நீங்கள் உங்களை இப்படி பண்ணிக்கிறீங்க. உங்கள் வலியை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களிடம் பேச மாட்டார்களா என்ற ஒரு சின்ன ஏக்கம் அந்த மௌனத்திற்கு பின்னாலே இருக்கும். ஆனால் வெளியில இருந்து பார்ப்பவங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரியுமா?
எதாவது ஐடியா இருக்கா? எப்படி தெரியுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஈகோ ஜாஸ்தியாகி விட்டது. ரொம்ப ஈகோ இவனுக்கு, இல்லைன்னா ரொம்ப ஈகோ இவளுக்கு. அதனால தான் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பேச மறுக்கிறாங்க. இவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதை விட ஒரு கட்டத்திற்கு பிறகு நீங்கள் தான் அவர்களை உங்களிடம் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டீங்க. நீங்களே ஒரு சுவரை கட்டிட்டு, ஏன் யாரும் என்னை தாண்டி உள்ளே வரவில்லை அப்படின்னு கேட்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாருமே பண்ணல, நீங்களே உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சுவரை கட்டிட்டு உள்ளே யாருமே வரவில்லை அப்படின்னு கேட்பது வந்துங்க எந்த விதத்தில் நியாயம்? நியாயமாக இருக்குங்களா? இதுதாங்க ரியாலிட்டி. எல்லைகளின் அவசியம், எல்லாவற்றையும் தியாகம் செய்வதால் மட்டுமே ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்ற கசப்பான உண்மையை நீங்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? மனிதர்கள் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை வைத்து உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கான எல்லையை நீங்கள் எந்த இடத்தில் வகுக்கிறீர்கள் அதை வச்சு மட்டும்தான் உங்களை மதிப்பாங்க. ஒருவர் வந்து கேட்கும்போது மட்டும் உதவி செய்வது தான் ஆரோக்கியமான பழக்கம். கேட்காமலேயே செய்யும் எந்த ஒரு உதவிக்கும், அவங்க கேட்காமையே நீங்கள் செய்கிற எந்த ஒரு உதவிக்கும், எந்த ஒரு அன்புக்குமே காலப்போக்கில் மதிப்பு குறைந்துவிடும். அதுவே வந்து ஒரு சுமையாக மாறி இருவரையும் பிரித்துவிடும். முடியாது அப்படின்னு சொல்ல பழகுங்கள். எல்லாவற்றுக்கும் தலையாட்டிட்டு எல்லாரோட வலியையும் உங்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்று எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எங்கு முடியாது அப்படின்னு நிதானமாக, அதே மாதிரி உறுதியாக சொல்கிறீர்களோ அங்கிருந்து தான் உங்களுக்கான மரியாதையே தொடங்குதுங்க. மற்றவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய வேண்டிய தப்புகளை செய்ய அவர்களை அனுமதியுங்கள். புரிஞ்சுதுங்களா? அவர்கள் கீழே விழுந்தால் அவர்களை தூக்கிவிட தயாராக இருங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அவர்கள் நடக்கும் பாதை முழுவதும் நீங்கள் வந்து ஒரு கம்பளமாக மாற வேண்டாங்க. அவங்க பாதையில் வந்து அவங்களே நடந்துக்குவாங்க. நீங்கள் போய் அதுக்கு கீழே ஒரு கம்பளி மாதிரி எல்லாம் கம்பளமாக மாறணுங்கிற தேவையில்லை. அவர்கள் நடக்க வேண்டிய தூரத்தை வந்து அவங்க தான் நடக்க வேண்டும். அன்பை விடுவித்தல் வந்து அடுத்த முறைங்க. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களை விட்டு விலகி போவது போல நீங்கள் உணர்ந்தீர்கள் அப்படின்னா, அவர்கள் ஏன் மாறிவிட்டார்கள், எவ்வளவு தூரம் நன்றி மறந்து விட்டாங்க அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள். அதுக்கு பதிலாக ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிதானமாக. நான் எந்த இடத்தில் எனக்கான எல்லையை வகுக்க மறந்துவிட்டேன்? என்னுடைய அன்பை அவர்களுக்கு ஒரு சுமையாக மாற்றும் அளவுக்கு, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பண்ணது அன்பு தான், ஆனால் அந்த அன்பு அவங்களுக்கு எப்படி சுமையாக மாறுற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? அவங்க வந்து மூச்சு கூட முடவிடியாத அளவுக்கு நான் அவங்கள ஆக்கிரமித்து விட்டேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு பறவையை நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அதை ஒரு தங்க கூண்டில் அடைத்து வச்சுட்டு, எப்படிங்க ஒரு பறவையை வந்து ஒரு தங்க கூண்டிலேயே அடைச்சி வச்சுட்டு தினமும் அதற்கு வந்து பிடிச்ச உணவை கொடுப்பது வந்து அன்பு இல்லையா? அன்பு கிடையாது. அது என்னதான் அடைச்சி வச்சாலும் அது வந்து அதுக்கு அது ஒரு சிறைவாசம். உங்களுடைய அன்பும் பல நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறது. கூண்டை திறந்து விடுங்கள். அன்பு என்பது ஒருவருடைய தாகம் தீர்க்கும் ஒரு அமைதியான நதியாக இருக்க வேண்டுங்க. அதை விட்டுட்டு ஊரையே அழிக்கிற ஒரு பெருவெள்ளமாக அது மாறிவிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அடுத்த வரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்து சுதந்திரமாக இருக்க அனுமதியுங்கள். நீங்களும் உங்கள் குற்ற உணர்ச்சிகளில் இருந்தும் எதிர்பார்ப்புகளில் இருந்தும் விடுபடுங்கள். உங்களை தேடி வருபவர்களுக்கு மட்டும், உங்களையே தேடி வர்றவங்களுக்கு மட்டும் உங்கள் அன்பை கொடுங்கள். அதுவே உங்களுக்கும் நிம்மதி, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிம்மதிங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.